ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளவுட் தமிழ் டிவி சேனல். இன்றைக்கி நாம் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்புல டெண்டர் கேஷ்யூ நட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது பச்சை முந்திரி பருப்பு ஆட் பண்ணி முட்டை குழம்பு வைக்க போகிறோங்க. காஞ்ச முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கும். பட் இந்த பச்சை முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த பச்சை முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா முந்திரி பழமாக வர ஸ்டேஜுக்கு முன்னாடியே அது பச்சையாக இருக்குங்க. அதை பறிச்சுட்டு அதனோட ஷெல்லை பிரேக் பண்ணி எடுத்தது தாங்க இந்த பச்சை முந்திரி பருப்பு. கொஞ்சமாக நம்ம தண்ணியை விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 1 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 12 to 15 வரைக்கும் எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் உரலில் போட்டு இடித்து வச்சுக்கலாங்க. சோம்பு எடுத்திருக்கேன், கரம் மசாலா எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கறிவேப்பிலை. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை 3யுமே தனித்தனியாக நான் உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை 3யுமே நான் தனித்தனியாக இடித்து எடுத்துக்கிட்டேங்க. வாங்க குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ண போகிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோங்க. இது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இப்போ மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி நம்ம அது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஏன் இதை ஆட் பண்ணுறோன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்றதுனால. நீங்கள் முட்டைக்கு பதில் தேங்காய் ஆட் பண்ணுறதுனா கூட தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம அது கூட ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் வேகணுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை முந்திரி பருப்பு முட்டை குழம்புல மட்டும் இல்லைங்க, சிக்கன், மட்டன், சாம்பார் குழம்புகளில் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பச்சை முந்திரி பருப்பு வந்து குழம்புகளில் ஆட் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பச்சை முந்திரி பருப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா வேக விட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம அழுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க, மாவு மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 4 முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டை வந்து மஞ்சள் கரு கலங்காத கரெக்டாக உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா முந்திரி பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா மாவாக ஆகிற அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க. நான் வந்து எனக்கு தகுந்தாற் போல் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை குறைச்சி கிரேவி போல் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி அதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாத பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.